நெல்லையில முன்னாள் பஞ்சாயத்து தலைவரின் சகோதரர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். முழு தகவல்கள் என்ன? மேலக்கல்லூர் அடுத்த மேலக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகவேல். இவர் மரம் வெட்டி விறகு வெட்டி வியாபாரம் செய்து வருகிறார். இவர் நேற்றைய தினம் இந்த சுத்தமல்லி சேரன்மாதேவி சாலை இருக்கக்கூடிய அந்த சப்பானமாடசாமி கோயில் அருகே நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்துல விசாரணையை மேற்கொண்டார்கள். சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தினார்கள். இந்த சூழல்ல ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சண்முகவேலுக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே பிரச்சனை இருந்ததாகவும் அவர்கள் தான் இந்த கொலை சம்பவத்திற்கு காரணம் எனவும் கூறி சண்முகவேலுடைய உறவினர்கள் அந்த சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டை சூறையாடுவதற்கு முயற்சி மேற்கொண்ட போது போலீசார் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அந்த பகுதியில் குவிந்ததால ஒரு பதட்டமான சூழல் நேற்று இரவு முழுவதும் நீடித்தது. நெல்லை சரக டிஐஜி உள்ளிட்டோர் நேரடியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த சூழ்நிலையில சிசிடிவி கேமரா காட்சிகள் உள்ளிட்டவைகள்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இந்த வழக்கு தொடர்பாக 5 பேர், ஒரு சிறார் உட்பட மொத்தம் 6 பேரை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். பிடித்தவரிடம் தனி இடத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த இதுல மேலக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன், சிவசங்கரன், மாரிசெல்வன் மற்றும் ஆலங்குளம் நெட்டூர் பகுதியைச் சேர்ந்த இசைக்குமுத்து என்ற கொடிமுத்து ஆகியோர் உட்பட ஒரு சிறார் என மொத்தம் 6 பேரிடம் விசாரணை தற்போது நடந்து வருகிறது. இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழல்ல 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வேற யாருக்கும் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து விசாரணையும் தீவிரமாக நடந்து வருகிறது. பதட்டம் காரணமாக இந்த பகுதியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டிருந்த போதும் உடலை வாங்குவதற்கான இந்த பேச்சுவார்த்தையும் தற்போது நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.